சார் தான் ப்ரொஃபஸர் மார்ட்டின். நேற்று சொல்லியிருந்தேன்ல, அந்த டீட்டெயிலாம் சார் தான் நமக்கு பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் நாளை பின்ன ஏதாவது டவுட்டுனாலும் சார்கிட்ட தான் கூப்பிட்டு கேட்டுக்கணும். எங்களை கான்டாக்ட் பண்ண முடியலனாலும் சார்கிட்ட தான் நீங்கள் எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்கணும். ஓப்பனாக இந்த மேட்டரை சொல்லிடுறேன். 1921 ரஷ்யாவில் மேஜராக இருந்த ஒரு ஆர்மி மேனை அமெரிக்காவுக்கு உளவாளியாக அனுப்புகிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் ஏகப்பட்ட பேரை கொலை செய்கிறார், நிறைய பாதிரியார்களை கொலை செய்கிறார். இதனால அங்கே இருந்த பாதிரியார்கள் கூட்டமைப்பெல்லாம் சேர்ந்து அவரை பிடிச்சி அவரை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இந்த கொலைகளை எல்லாம் கட்டுப்படுத்த முடியாத பாதிரியார்கள் கூட்டமைப்பு அவரை கொலை பண்ணுறதுக்கு ஒரு வழியையும் கண்டுபிடிக்கிறாங்க. வழியை கண்டுபிடிச்சி அவரை கொலை செஞ்சு அவருடைய ஆன்மாவையும் எரிக்கப்பட்ட உடலோட அஸ்தியையும் ஒரு செப்பு கலையத்துக்குள்ளே வச்சு இது இந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாடு கடத்துறாங்க. அதை ஒரு பாதிரியார் சுற்றுலா பயணி மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்காக போய் கடைசியில் இந்தியாவில் கொண்டு வந்து ஒரு இடத்துல அதை மறைச்சி வச்சுறாரு. அது எங்கே மறைக்கப்பட்டிருக்குன்னு தெரியாது. ஸோ தம்பி சொன்னது எல்லாமே உண்மைதான். நானும் நிறைய நூல்களை ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி தான் தம்பிக்கு எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக சொன்னேன். இப்போ 1921 பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் போர் நிறுத்தம் இருக்கிறப்ப மைக்கேல் வார்டுன்னு சொல்லிட்டு ஒரு மேஜர் ரத்த வரி பிடிச்சவர். அவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அங்கே நிறைய பேரை குவிச்சான். நிறைய பேர் குவிச்சு அப்படியே அந்த ரத்த வெறி எவ்வளவுக்களோ அவனுக்கு உள்ள கொண்டு வருது, அந்த அளவுக்கு கொலை பண்ணான். நிறைய மரணங்கள் அவனால் ஏற்பட்டுச்சு. அவ்வளோ மரணங்களும் அவ்வளவு கொலைகளையும் அவன் என்ன பண்ணான், நரகத்தில் இருந்த சாத்தானுக்கு அர்ப்பணித்தான். அந்த சாத்தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய எல்லா மரணங்களையும் அவனுக்கு அர்ப்பணிச்சிருந்தா சாத்தான் நரகத்திலிருந்து பூமிக்கு வந்துச்சு. அந்த சக்தி பூரா அவனுக்கு கிடைச்சிருச்சு. இவன் என்ன பண்ணா, ஒரு உளவாளியாக அந்த மைக்கேல் வார்டோங்கிறவன் அமெரிக்காவுக்கு போனான். அமெரிக்காவுக்கு போய் அந்த சாத்தானுடைய சக்தியோடு சேர்ந்து அமெரிக்காவில் உள்ள பாதிரியார்களை நிறைய பேர்களை கொண்டு குவிச்சான். பாதிரியார்கள்லாம் மிச்சம் இருந்த பாதிரியார்கள் ஒன்று சேர்ந்து கூடியதுக்கு எப்படி முடிவு பெற்றதுன்னு யோசிச்சாங்க. பாதிரியார்கள்லாம் பல நூல்கள் ஆராய்ச்சி பண்ணாங்க, பைபிள் எடுத்து படித்தாங்க. அப்போ ஒரு விஷயம் அவங்களுக்கு புலப்பட்டுச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாதிரியார் தன்னுடைய இதயத்தை தானே அறுத்து நெருப்பில் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த சாத்தான்களை சிறைப்பிடிச்சிடலாம், இந்த மைக்கேல் வார்டையும் சிறைப்பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடைச்சது. ஸோ அதன் அடிப்படையில் ஒரு பாதிரியார் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, பெனடிக்ட் டெஸ்ன்னு ஒரு பாதிரியார் தன்னுடைய இதயத்தை அறுத்து நெருப்பில் போட்டு மற்ற பாதிரிகளை காப்பாற்றுறதுக்காக முடியும். அப்படி பண்ண சூழ்நிலையில் அந்த சாத்தான்கள் சிறைபிடிக்கப்பட்டாங்க. அந்த சாத்தானோட அந்த மைக்கேல் வார்டோ அப்படிங்கிற அந்த மேஜரும் கொலை செய்யப்பட்டு சாம்பலை அஸ்தியை எடுப்பிட்டாங்க. ஒரு செப்பு பாத்திரத்தில் அதை அடைச்சிட்டாங்க. அதை அமெரிக்காவில் வைக்காமல் வேறு நாடுகளில் கடல் கடந்து கொண்டு போய் நாடு கடத்தி இதை கொண்டு வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அப்போ அதை எடுத்துக்கிட்டு போகிறது ஒரு பாதிரியார். அவர் ஒரு பயணாளி மாதிரி அப்படியே ஒவ்வொரு நாடாக சுற்றி போயிட்டு இருந்தார். அவர் பேர் எலியாஸ் மோரோன்னு சொல்லிட்டு அவர் பேர். அவர் ஒரு பாதிரியார் தான். இதனால் சுற்றுப்பயணி மாதிரி அப்படியே வெளிநாடு சுற்றி பார்க்குற மாதிரி அப்படியே போகிறாரு. ஒவ்வொரு நாட்டுக்காக போயிட்டு வர்றப்ப இந்தியாவுக்கு வட இந்தியாவை சுற்றி பார்க்குறாரு. அதுக்கு பிறகு தென்னிந்தியாவை பக்கம் வர்றார். தென்னிந்தியா பக்கம் வந்தோடனே அவர் இந்த கலையத்தை எங்கேயாவது மறைச்சி வைக்கணும்னு சொல்லி நம்ம பகுதியில், அதாவது இந்த பகுதியில் வேளாங்கண்ணி, கோடியக்கரை இந்த மாதிரி பகுதியில் வந்ததா சில சான்றுகள் கூறப்படுது. அது எந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறது இன்னும் தெரியலை. ஆனால் இந்த பகுதியெலாம் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ அதை புதைச்சி வச்சுட்டு அவர் இலங்கையில் போய் இறந்துட்டதா இந்த வரலாற்று குறிப்பேடுகள், இந்த சான்றுகள் நான் கற்றுக்கிட்டது, நான் படித்த நூல்கள்லேருந்து தெரிஞ்சு வந்த விஷயம் இதான் தம்பி. இதனால ரஷ்யாவுக்கு என்ன லாபம்? செலவு பண்ணி கேட்டாங்க. இப்போது அந்த கலசம் ஓப்பன் ஆகி அந்த மைக்கேல் வார்டோ அந்த சாத்தான்லாம் வெளில வந்தாங்க. உலக நாடுகள், குறிப்பாக அமெரிக்காவிலேருந்து பல உலக நாடுகள் அழியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதை அடக்கிறதுக்கு இப்போ உள்ளவங்க யாராலையும் முடியாது. அதனால் ரஷ்யா அதனால தான் பல கோடி ரூபா செலவு பண்ணி எப்படியாவது அந்த சாத்தான்களை வெளில கொண்டு வந்து உலக நாடுகளை அழிச்சு அந்த கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறதா தெரியும். இந்த சக்தி வாய்ந்த சாத்தான் பேர் என்ன? இல்லை தம்பி, கிறிஸ்தவர்கள் நாங்கள் இந்த சாத்தானோட பேரை உச்சரிக்கவே மாட்டோம். அஸ்மோடியஸ்.